ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெனஸ்டே நைட்டே பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம், அதுக்கு தேவையான அரிசி காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன். வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு பட்டாணிலாம் ஊற வச்சுருக்கேன். மார்னிங் வந்த பிறகு டென்ஷன் ஃப்ரீயாக சமைக்கலாம். அதனால் பிஃபோர் டே நைட்டே என்னென்ன அரேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் தூங்க போவேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா குக்கரில் செய்கிறதுல தம் போட்டு தான் செய்வேன். அதுக்கு தேவையான பாத்திரத்தையும் கேஸ் ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் வந்தோடனே ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆஃப்டர் லஞ்சுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் இந்த தோசைகளுக்கெலாம் வேலை இருக்காது, எல்லாத்தையும் பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 தான் எழுந்தேன். 6 o'clock மேலே தான் சமைக்கவே வந்தேன். இது பச்சை பட்டாணின்றதால கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில் சேர்த்துனா சாஃப்டாக இருக்கும். மார்னிங் இன்றைக்கி சீரக தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஹாட் வாட்டரில் சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் மார்னிங் எடுத்துக்கிட்டேன். பிரியாணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எப்போவுமே நீட்டாக ரொம்ப தின்னாக கட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், இல்லைன்னா சாப் பண்ணியும் சேர்க்கலாம். இன்றைக்கி டைம் இருக்குது, அதனால் சாப் பண்ணி தான் சேர்த்தேன். சாப்பாடு, குழம்பு, ரசம் செய்கிறத விட இதை மாதிரி 1 part சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமாகவே சமையல் முடிஞ்சிடும். எனக்கும் இன்றைக்கி அப்படி தான் முடிஞ்சுது. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேருங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு வெஜிடபிள்ஸோ இல்லை மீட்டோ எது சேர்க்குறீங்களோ அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நானும் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி சேர்த்த பிறகு அது நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் காய்கறி எல்லாமே சேர்த்தேன். காய்கறியும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து தான் வதக்கினேன். செம அட்டகாசமாக வாசனையாக வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருந்தது. அரிசியோட லெவலும் தண்ணியோட லெவலும் ஈக்குவலாக வந்த பிறகு தம் போட வேண்டியது தான். பாருங்கள், உதிரி செம சூப்பராக அட்டகாசமாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்களோட குழந்தையோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி இது தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தான். எனக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு, என் குழந்தைக்கு 3 பேருக்குமே பேக் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கு 2 பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணிப்பாங்கன்னு. இன்றைக்கி என்னோடய ஸ்கூல் வியர் சாரீ பார்த்திங்கன்னா இது தான், ஆஷ் கலர் எடுத்திருக்கேன். மேட்சிங்காக இந்த மெட்டல் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த மெட்டல் பேங்கிள் பார்த்திங்கன்னா என்னோடய பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி வாங்கினது. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேங்கிள் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 8:20 இல்லை 8:15 வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். அப்போ தான் என் பையனையும் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் நான் ஸ்கூலில் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.